ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 564. இதில் லோமசா முனிவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் லோமசா முனிவர் கூறினார், பண்டை காலத்தில் தேவர்களின் பொருளாளர் ஆன குபேரன் சைத்திரரதா என்ற ஒரு அழகான வனத்தை கொண்டு இருந்தார். மலர்களால் நிறைந்து இருந்த அந்த வனம் ரம்மியமான சூழலை கொண்டு இருந்தன. அந்த வனத்தில் கந்தர்வர்களும் கிண்ணர்களும் பல வகையான ஆடல்களை அனுபவித்து வந்தார்கள். தேவர்களும் இந்திரனின் தலைமையில் அங்கு வந்து பல வகையான பரிமாற்றங்களை அனுபவித்து வந்தார்கள். அந்த வனத்தில் மேதாவி என்ற பெருமுனிவர் இருந்தார். சிவபெருமானின் தீவிர பக்தரான அவர் தவங்களில் ஈடுபட்டு இருந்தார். தேவ மங்கையரான அப்சராக்கள் பல வழிகளில் அவருடைய தவத்தை முறியடிக்க முயன்றார்கள். அவர்களில் ஒரு புகழ்பெற்ற அப்சரையான மஞ்சுகோசா முனிவரின் மனதை கவர்ந்து இழுக்க முயன்றாள். முனிவரிடம் கொண்ட அச்சத்தால் மஞ்சுகோசா முனிவரின் ஆசிரமத்திற்கு சற்று தொலைவில் ஒரு குடிசை அமைத்து அங்கு வீணை வாசித்து கொண்டு இனிமையான குரலில் பாடத் தொடங்கினாள். மஞ்சு கோசா தன் மேனியில் சந்தன பசையை தடவி ஒரு நறுமண மலர் மாலையை அணிந்து இனிமையாக பாடிக்கொண்டு இருந்தால், அவளை கண்டவுடன் சிவபெருமானின் விரோதியான மன்மதனும் சிவபக்தனான முனிவரை கைப்பற்ற முயன்றார். ஒரு முறை சிவபெருமான் மன்மதனை எரித்து சாம்பல் ஆக்கிவிட்டார். அதனை நினைவில் கொண்டு பழிவாங்கும் நோக்கத்துடன் முனிவரின் உடலுக்குள் புகுந்து விட்டான். அந்த நேரம் புனித பூநூலை அணிந்து சியாவன ரிஷியின் ஆசிரமத்தில் வசித்து வந்த மேதாவி முனிவர் இரண்டாவது மன்மதனைப் போல் காட்சியளித்தார். காம இச்சை கொண்ட மஞ்சுகோசா மெதுவாக முனிவரின் அருகில் வந்தால், காம இச்சையால் தூண்டப்பட்ட மேதாவி முனிவர் தன் வழிபாட்டிற்குரிய சிவபெருமானை மறந்துவிட்டார். பக்தி தொண்டை கை விட்டுவிட்டு அந்த பெண்ணின் சங்கத்தில் விருப்பங்கொண்டு பகலையும் இரவையும் வேறுபடுத்தி காணும் தன்மை இழந்து விட்டார். இவ்வாறாக மேதாவி முனிவர் சிற்று இன்பத்தை அனுபவிப்பதில் பல ஆண்டுகளை கழித்தும் விட்டார். அதன் பிறகு முனிவர் தனது நிலையில் இருந்து நழுவியதைக் கண்ட மஞ்சுகோசா சொர்க்கலோகத்திற்கு திரும்பிச் செல்ல முடிவு செய்துவிட்டால் அவள் மேதாவி முனிவர் இடம் கூறினாள். முனிவர் அவர்களே, நான் வீடு திரும்ப எனக்கு அனுமதி கொடுங்கள். முனிவர் கூறினார், அழகிய பெண்ணே, சாயங்காலந்தானே நீ என்னிடம் வந்தாய். இன்று இரவு தங்கியிருந்து காலையில் செல்லலாமே என்றார் அவர். முனிவரின் இந்த வார்த்தையை கேட்ட மஞ்சுகோசா திகைப்புற்று மீண்டும் சில ஆண்டுகள் அவருடன் தங்கினாள். இவ்வாறாக மஞ்சுகோசா அந்த முனிவருடன் 57 ஆண்டுகள் 9 மாதங்கள் 3 நாட்கள் தங்கியிருந்தும் அந்த முனிவருக்கு வெறும் பாதி இரவு போல தோன்றியது. மஞ்சுகோசா வீடு திரும்ப மீண்டும் அனுமதி கேட்டால் முனிவர் கூறினார், அழகியே, தயவு செய்து என் வார்த்தைகளை கேட்பாயாக. இப்போதுதான் பொழுது விடிந்து இருக்கின்றது. நான் காலை கடன்களை முடிக்கும் வரையாவது காத்து இரு. அப்சரா புன்னகைத்தாள். பிறகு ஆச்சரியத்துடன் முனிவரிடம் கூறினாள், பெரு முனிவர் அவர்களே, தாங்கள் காலை கடன்களை முடிப்பதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? இன்னும் தாங்கள் அவற்றை முடிக்கவில்லையா? தாங்கள் என்னுடன் பல வருடங்கள் கழிந்து விட்டீர்கள். ஆகையால் தயவு செய்து காலத்தின் மதிப்பை உணருங்கள். அப்சரையின் இந்த வார்த்தைகளை கேட்ட முனிவர் தனது உணர்விற்கு திரும்பி காலத்தை சரியாக கணக்கிட்டு கூறினார், ஐயகோ,
அழகிய பெண்ணே, நான் என்னுடைய மதிப்புமிக்க காலத்தில் 57 வருடங்களை வீணாக்கிவிட்டேனே. நீ என்னுடைய தவத்தையெல்லாம் கெடுத்து விட்டாயே. முனிவரின் கண்களில் கண்ணீரால் நிரம்பியது. அவர் உடல் நடுநடுங்க ஆரம்பித்து விட்டது. மேதாவி முனிவர் மஞ்சுகோசாவை சபித்தார். நீ ஒரு மாயாவி போல என்னுடன் நடந்து கொண்டு இருக்கின்றாய். ஆகையால் நீ ஒரு மாயாவி ஆவாய். பாவப்பட்ட கற்பிழந்த பெண்ணே, உன்னால் அவமானப்பட்டேன். இவ்வாறு சபிக்கப்பட்ட மஞ்சுகோசா தாழ்மையுடன் முனிவரிடம் கூறினாள். அந்தணர்களில் சிறந்தோனே, தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்ப பெற்று கொள்ளுங்கள். நான் பல வருடங்கள் உம்முடன் கழித்து இருக்கின்றேன். ஆகையால் நான் உம்முடைய மன்னிப்பிற்கு தகுதி பெற்றவள். தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். முனிவர் பதிலளித்தார். சாதுவான பெண்ணே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய தவத்தின் செழுமையெல்லாம் நீ அழித்து விட்டாய். இருப்பினும் சாபத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை உனக்கு கூறுகின்றேன். பங்குனி மாத தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் பாவ மோட்சணி ஏகாதசி. அது ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அழிக்க வல்லது. நீ இந்த ஏகாதசியை சிரத்தை உடனும் நம்பிக்கை உடனும் அனுஷ்டித்தால் உன்னுடைய மாயாவி நிலை அழிக்கப்பட்டுவிடும். இவ்வாறு கூறிய முனிவர் தன் தந்தையான சியாவன முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். நிலையிழந்த தனது மகனைக் கண்ட சியாவன முனிவர் மிகவும் துயருற்று கூறினார். ஐயகோ, எனது புத்திரனே, என்ன காரியத்தை செய்துவிட்டாய்? உன்னை நீயே அழித்து கொண்டு விட்டாயே. ஒரு சாதாரண பெண் இடம் இச்சை கொண்டு உன்னுடைய தவத்தின் அனைத்து கஜானாவையும் அழித்து கொண்டு இருக்க வேண்டாமே. மேதாவி முனிவர் கூறினார். மரியாதைக்குரிய தந்தை அவர்களே, எனது துரஷ்டத்தினால் ஒரு அப்சரையின் சகவாசத்தால் நான் பெரும் பாவம் இழைத்து விட்டேன். தயவு செய்து என்னுடைய பாவ விளைவுகளுக்கு பரிகாரத்தை கூறுங்கள். தவறு உணர்ந்த தன் மகனின் பரிதாபகரமான வார்த்தைகளை கேட்ட சியாவன முனிவர் கூறினார். எனது புத்திரனே, பாவ மோட்சினி ஏகாதசி அனுஷ்டிப்பதால் ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளும் வேரோடு அழிக்கப்பட்டுவிடும். ஆகையால் நீ இந்த ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டும். தந்தையின் அன்பான வார்த்தைகளை கேட்ட மேதாவி முனிவர் இந்த ஏகாதசி மிகுந்த ஆர்வத்துடன் அனுஷ்டித்தார். அதன் பலனாக தன் அனைத்து பாவ விளைவுகளையும் அழிக்கப்பட்டு மிகுந்த புண்ணியவான் ஆகிவிட்டார். அதே வேளையில் மஞ்சுகோசாவும் இந்த புனிதமான ஏகாதசி அனுஷ்டித்து மாயாவி நிலையில் இருந்து விடுபட்டு விட்டாள். தன்னுடைய திவ்ய உருவத்தை திரும்ப பெற்று ஸ்வர்க்கத்திற்கு திரும்பியும் விட்டாள். மான்ததா மன்னருக்கு இந்த கதையை கூறிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான லோமசா முனிவர் கூறினார். எனதருமை மன்னா, இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பதாலே ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளும் அழிக்கப்பட்டுவிடும். இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது கேட்டாலோ ஒருவர் 1000 பசுக்களை தானம் அளித்ததன் பலனை அடைவார். இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பதால் ஒரு அந்தணரை கொள்ளுதல், கருச்சிதைவு, மது அருந்துதல், குருவின் மனைவியுடன் தொடர்பு கொள்ளுதல் உட்பட அனைத்து பாவங்களும் கொல்லப்பட்டுவிடும். இதன் பொருள் என்னவென்றால், இந்த புனிதமான ஏகாதசி மங்களகரமானது ஆனதாலும் அனைத்து பாவங்களையும் அழிப்பதாலும் அனைவரும் இந்த ஏகாதசியை சிரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும். இப்படியாக பாப மோட்சனி ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பவிஷ்யோத்திர புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.